It's not a game, it's a rich thing. Hey guys, welcome back to my Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா டைம்ல கூட நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்றாங்க. சோ அவங்களுக்காக வந்து ஒரு சிம்பிளான ஒரு முகூர்த்தம் மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு burgundy shade, அதாவது ஒரு ரெட் வித் மெரூன் ஷேட்ல இருக்க ஒரு ஐ மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம தமிழ்பொண்ணு சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக நிவ்யாவிலேருந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பயோடெக்லேருந்து ஒரு ஐ க்ரீம் எடுத்துக்கிறேன். நம்ம ஐ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஷூடா பியூட்டிலேருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிடும். இப்போ வந்து என் ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் அதுமாக வந்து நல்லா பிக்மெண்டடாக ஆகிடுச்சு. ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுனால நான் இந்த ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் வச்சு ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசிங்கோட நமக்கு மிக்ஸ் ஆகாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபவுண்டேஷன் நான் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அப்புறமா LA கலர் ட்ரூலி மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா கேப்பச்சினோ அப்படின்ற ஒரு ஷேட் நேம். இப்போவுமே வந்து ரெண்டு ஃபவுண்டேஷனையும் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஆஃப் பம்ப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டான ஷேட்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம லைட்டராகவோ டார்க்கராக வாங்கினா கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம எக்ஸாக்டான ஷேட்ஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் நல்லா ஸ்பஞ்ச் வச்சு இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி LA கேர்ள் ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபான் அப்படின்ற ஒரு ஷேட். நம்ம நார்மலாக கன்சீலர் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோமோ நம்ம வந்து இன்றைக்கி முகூர்த்தம் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம கன்சீலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் வந்து ரொம்ப டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போன்றனால நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியணுன்றதுக்காக கன்சீலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஐப்ரோஸ் கூட வந்து கொஞ்சம் எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக ஐப்ரோஸ் மேலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் வரும். சேம் ஸ்பஞ்ச் வச்சு கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹிமாலயா பிராண்ட்லேருந்து ஒரு பேபி பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பவுடர் செட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு லைட்டண்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாத மாதிரியே இருக்கும். ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் பவுடர் வச்சு நான் ஐலைட் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு எந்த ஃபால் அவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லாக்மி பிராண்ட்லேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன் நான். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது காஜல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நியூவாக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த காஜல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டண்டாக எடுத்து எனக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலியால் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ணதுலேயே வந்து இந்த பிராண்ட் காஜல் வச்சு போடும்போது எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பவுடரை வந்து ஐலைட்டில் செட் பண்ண இடத்துல நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள்.
எசவா கலர்லேருந்து ஒரு கான்ட்ரா பேலட் எடுத்திருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லாக்மே ஐகானிக் காஜல் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு விங்டு ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த காஜல் வச்சு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பர்கண்டி ஸ்மோக்கி ஐ லுக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம பிளாக் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி காஜல் எடுத்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒரு பென்சில் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம காஜல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஷீன் வெப்சைட்லேருந்து ஒரு ஐஷேடோ ப்ரஷ் எடுத்துக்கலாம். இந்த ஐஷேடோ ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். கலர்ஃபீல் அப்படின்ற ஒரு பேலட்லேருந்து நல்லா ஒரு பர்கண்டி ரெட் ஷேட் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி முகூர்த்தம் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால நல்லா ஒரு டார்க் ஷேட் எடுத்துக்கலாம். பிளாக் அந்த காஜல் அப்ளை பண்ண பக்கத்துலேயே வந்து நல்லா வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேலட்டில் இருக்க இந்த ரெட் ஷேட் பார்த்திங்கன்னா செம்ம பிக்மெண்டடாகவே இருக்குது. ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும் போது. சேம் எல்லைகள் ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கலாம். இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் தேர்ட் ஐலெட் கிட்ட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கிளிட்டர் ஷேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணோன்னா நல்லா செட் ஆகும். ஹிலாரி ஷூடா பேலட்லேருந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கிளிட்டர் ஷேட். ஒரு சின்ன ஒரு குட்டி ப்ரஷ்ஷால் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம கன்சீலர் எங்கே செட் பண்ணுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. முகூர்த்தம் லுக்குக்கெலாம் எப்போவுமே வந்து நம்ம ரெட் ஷேட் வித் கோல்டன் ஷேட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருந்தால் கூட இந்த ஐஷேடோ லுக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நல்லா நம்ம ஐலைட் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. எசஃபா கலர்லேருந்து சேம் ட்ரான்சிஷன் ஷேடை எடுத்து நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐஷேடோ எல்லாம் வந்து ஈவன் அவுட்டாக இருக்கு. ஃபேஸஸ் கனடாவிலேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங் லுக்கில் இருக்க ஒரு ஐலைனர். இதோட டிப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தின்னாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு தின்னான ஒரு ஐலைனர் லுக் க்ரியேட் பண்ண முடியும். மஸ்கரா போட்டுக்கலாம். மஸ்கராக்கு பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு கொலோசல் மஸ்காரா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்கரா. அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்கரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் கூட. லாக்மே ஐகானிக் காஜல் எடுத்து கீழே வாட்டர் நைலும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஜலோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டு போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் காஜல் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலே யூஸ் பண்ண சேம் கலர் ஃபீல்லேருந்து ஒரு பர்கண்டி ஷேடை எடுத்து கீழே நம்ம வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சேம் கோல்டன் ஷேட் எடுத்து நம்ம இன்னர் வாட்டர் லைன் கீழே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கலர்ஃபீல் பேலட்லேருந்து ஒரு கான்டோர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கான்டோர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மவே பிக்மெண்டடாக இருக்குது. இது வந்து ஒரு பவுண்டர் கான்டோரும் கூட. ஒரு கப் அண்ட் லேஷஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து இந்த கலர்ஃபீல் பேலட் வாங்கியிருந்தேன். செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ ஒரு பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் ஹிமாலயாலேருந்து ஒரு பேபி பவுடர். சேம் பேபி பவுடர் வந்து நம்ம கான்டோர் அப்ளை பண்ணி கீழே வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக ஷார்ப்பாக தெரியணுன்றதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பேலட்லேருந்து ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஒரு சம்மர் ப்ரௌனிஷ் ஒரு பிங்கிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஷ்ஷும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டார்க் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன் ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஹைலைட்டர் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி ஃபேன் ப்ரஷ்ஷால் ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஹைலைட்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஹைலைட்டிங் எடுத்திருக்கேன். இந்த ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் கவரேஜ் தான் நம்மளுக்கு தரும். முகூர்த்தம் லுக்குக்கு வந்து நம்ம ஓவராக வந்து டூப் போடக்கூடாததுனால ஸோ நான் வந்து இந்த ஹைலைட்டிங் ஷேடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பிக்னஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளூ ஹெவன் பிராண்ட்ஸில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லையுமே வந்து ப்ளூ ஹெவன்ற பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்தியன் பிராண்டும் கூட. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து பஃப் எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு பர்கண்டி ஷேடில் இருக்க ஒரு பொட்டு எடுத்திருக்கேன். ஏடிஎஸ் பிராண்டில் இருந்து ஒரு லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லிப் லைனர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். நீங்கள் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி லிப் லைனர் கூட லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன் கலர் மேட் மீ லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு செரி பர்கண்டி ஷேடில் இருக்க ஒரு ரெட் ஷேடு. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் பார்த்திங்கன்னா சேம் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண லிப் லைனரே வந்து மறுபடியும் வந்து அவுட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரெட் ஷேடோட இந்த லிப் லைனர் அப்ளை பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். முகூர்த்தத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு சோக்கர் நெக்லஸ் போட்டுக்கிறேன். இந்த நெக் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேக்கப் லுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. நல்லா ஒரு டார்க் ரெட் ஷேடில் இருக்க பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த முகூர்த்தம் மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரிலீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.